வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா திரைப்பிரபலங்களுமே அதிர்ச்சி அடைவித்துள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று மற்றும் அடுத்தடுத்து வரிசையாக 2 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த பிரபலங்கள், இறந்து போன பிரபலங்கள், அவங்க என்ன பணியாற்றிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மரணங்கள். இசையமைப்பாளர் தேவானுடைய சகோதரர் சபாஸ் அவர்களும் மனோரமாவுடைய ஒரே மகனான பூபதி அவர்கள் திடீரென அடுத்தடுத்து வரிசையாக மரணமடைந்து போயிருக்கிறாங்க. இவங்களுடைய 2 மரணங்களுமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே ஒழுக்கியிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரில் போய் இவங்க 2 பேருக்குமே அஞ்சல் செலுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. தமிழ் சினிமாவில் 90 காலகட்டத்தில் இறுதியில் துள்ளலான இசையில் ரசிகர்களை கவர்ந்த இசையமைப்பாளருடைய தேவாவுடைய சகோதரர் தான் சபேஷ் அவர்கள் காலமாகியிருக்கிறார். இவரது இசை உலகின் திறமையான இசையமைப்பாளராக திரையுலகில் பிரபலமாக இருந்து வந்திருக்கிறார். சபேஷ் அவர்கள் சகோதரர் முரளியுடன் இணைந்து தேவாவுக்கு பக்கபலமாக பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தவமாய் தவமிருந்து, பொக்கிசம், சமுத்திரம், இம்சியரசன், 23ஆம் புலிகேசி, மாண்புமிகு குடும்பத்தார் போன்ற படங்களில் அவர்களுடைய இசை ரசிகர்கள் மனதில் இப்போது வரைக்கும் இடம் பிடித்திருக்கிறது. தேவாவுடைய இசை பயணத்தில் சபேஷ் முரளி கூட்டணியில் பங்களிப்பு மறக்க முடியாது. கடந்த 2021ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சபாஸ் அவர்கள் இன்று காலையில் காலமாகியிருக்கிறாங்க. இதனால் தேவாவுடைய இசை நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் சபேஷினுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறாங்க. அவரது இசை மற்றும் சகோதரர் பாசம் என்ற நினைவில் இருக்கும் என்று நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வருகிறாங்க. தேவாவும் சபாஸ் அவர்களும் இருவருமே ஆரம்ப காலத்தில் தேவாவுடன் உதவி பணிய இசையமைப்பாளராக பல படங்கள் இணைந்து பணியாற்றியிருக்கிறாங்க. 2000ஆம் ஆண்டு சபேஷுக்கு முரளியும் இணைந்து திரைப்படங்கள் தனியாக இசையமைக்க ஆரம்பித்தாங்க. 2001இல் முதல் முறையாக சபேஷ் முரளி இசை காம்போவில் சரத்குமார் சமுத்திரம் படம் வெளியானது. அவற்றை தொடர்ந்து தவமாய் தவந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்தில் தலைவராக சபேஷ் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல் பின்னணி இசையமைத்திருக்கிறாரு. தேவாவுடன் பணியாற்றிய அனுபவம் கொண்ட மட்டுமல்லாமல் தேவாவின் இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. கொத்தால் சாவடி லேடி, அண்ணாநகர் ஆண்டாளு ஆகிய பாடல்களை பாடியது இவர்தான். இந்த பாடல்கள் இன்று வரை ரசிகர்களை ரொம்பவே வைப் செய்து வரும் பாடலாக இருக்கிறது. பாடல்கள் காலம் கடந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. 68 வயதாகும் சபேஷ் சிறுநீரக காரணமாக சமீபத்தில் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவாக இறந்து போயிருக்கிறாரு. சென்னை ஆழ்வார் திருநகரில் இவர் இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.